வணக்கம். யாவர்க்கும் உரைப்போமில் நாம் விவேகானந்தரின் சிறப்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். சுவாமி விவேகானந்தர் தலை சிறந்த ஆன்மீக தலைவர்களுள் ஒருவராக இருந்தவர். இவர் ராமகிருஷ்ண பரமஹம்சரின் சீடர். இவரின் கருத்துக்கள் எல்லா இளைஞர்களின் எழுச்சியை தூண்டுவதாக இருக்கின்றன. மேலும் இவர் ராமகிருஷ்ண மடம், ராமகிருஷ்ண மிஷன் ஆகிய அமைப்புகளை நிறுவியவரும் கூட. தனது வாழ்க்கையை ஏழை மக்களின் முன்னேற்றத்திற்காகவும் மக்களின் நலனுக்காகவுமே அர்ப்பணித்தவர். ஆங்கிலேயர் ஆட்சியில் இருண்டு கிடந்த நம் பாரத தேசத்தின் ஓர் கலங்கரை விளக்கமாக விளங்கியவர் நம் மகான் விவேகானந்தர். இவரின் முத்தான வார்த்தைகளும் அபாரமான பேச்சுத்திறனும் மக்களிடையே தேசப்பற்றையும் ஆன்மீக உணர்வையும் நம் பாரத மக்களின் ஆன்மீக ஞானத்தை அதிகப்படுத்த பெரும் பங்கு வகித்தவர் விவேகானந்தர். இந்த அற்புத மனிதரின் பல சிறப்புகளை கேட்டு மகிழ போகிறோம் வாங்க. சொற்பொழிவில் சிறந்தவராக விளங்கியவர் சுவாமி விவேகானந்தர். இவருக்கு சிகாகோ ஆன்மீக மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக அழைப்பு வந்தது. அதற்காக சிகாகோ போயிருக்கார். அங்கே போனால் எல்லாரும் பேச துவங்குறாங்க. ஒவ்வொருத்தரும் மேடையில் ஏறி பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு பேச துவங்குறாங்கன்னா, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென் அப்படின்னு சொல்லி பேச துவங்குறாங்க. நம்ம விவேகானந்தரின் முறையும் வந்தது. அவரும் மேடையில் ஏறுறார். அவர் பேசின வார்த்தைக்கு அவ்வளோ ஒரு கரகோஷம் வந்தது. என்ன வார்த்தை தெரியுமா அது? மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னாரு. அவ்வளவுதான். அரங்கமே கர ஒலியில் அதிர்ந்தது. அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் அவரின் துவக்க உரைக்கே. விவேகானந்தரின் சொற்பொழிவு மேலும் 3 நாட்களுக்கு தொடருது. அவருடைய சொற்பொழிவுகளில் மேற்கத்தியர்கள்லாம் மயங்கி போகிறாங்க. அதே போல் ஒரு பெண்ணும் அவருடைய சொற்பொழிவில் மயங்கி போகிறாங்க. விவேகானந்தர் பின்னாடியே போகிறாங்க. அவர் வாஷிங்டன், நியூயார்க், கேம்பிரிட்ஜ்னு எல்லா இடத்துக்கும் போகிறாரு. அங்கெல்லாம் அந்த பெண்ணும் தொடர்ந்து போகிறாங்க. அப்போது அந்த பெண்ணுக்கு விவேகானந்தரை தனியாக சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கிறது. அப்போது விவேகானந்தரை பார்த்து கேட்குறாங்க, சார் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு. சொல்லுங்கம்மா என்னன்னு கேட்குறாரு. அழகில் சிறந்த நானும் அறிவில் சிறந்த நீங்களும் நாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு அழகு அறிவு சேர்ந்த ஒரு குழந்தை பிறக்குமே, கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்குறாங்க. அதுக்கு விவேகானந்தர் என்ன சொன்னார் தெரியுமா? நாம் திருமணம் செய்தால் நமக்கு பிறக்கும் குழந்தை அறிவு மிக்கதா அழகு மிக்கதா இருக்கும் என்பதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. அதற்கு பதிலாக நீங்கள் என்னையே மகனாக ஏற்றுக்கோங்களேம்மா அப்படின்னு சொன்னார். இதை கேட்டதும் அந்த பெண் ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறாங்க. பெண்களை அன்னையாகவும் அம்பிகையாகவும் பார்த்தவர் விவேகானந்தர். ஆன்மீகத்தில் முழு மூச்சாக இறங்கிய விவேகானந்தருக்கு துறவியாகும் எண்ணம் வந்தது. இதனால் தனது தாயிடம் சென்று அனுமதி கேட்டார். தாய் என்ன சொல்கிறாங்க, போய் ஒரு கத்தி எடுத்துகிட்டு வாப்பான்னு சொல்கிறாங்க. விவேகானந்தர் போய் கத்தி எடுத்துகிட்டு வந்து அம்மா கிட்ட கொடுக்குறாரு. அந்த கத்தியை கொடுக்கும்போதே, இல்லைப்பா உனக்கு துறவரம் இருக்கும் பக்குவம் இன்னும் வரல, போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி தினமும் அடிக்கடி இதே மாதிரி செயல் நடக்கிறது. அவர் தாய்கிட்ட துறவரத்துக்கு அனுமதி கேட்கும்போது தாய் அதே மாதிரி கத்தி எடுத்துட்டு வான்னு சொல்லுவாங்க. அவர் எடுத்துகிட்டு வந்து கத்தியை நீட்டுவார். இல்லைப்பா உனக்கான பக்குவம் வரல, போன்னு சொல்லுவாங்க. ரொம்ப நாள் இதே மாதிரி நடக்குது. திடீர்னு ஒரு நாள் திருப்பி இதே விஷயத்துக்காக அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்குறாரு. மறுபடியும் அம்மா கத்தி எடுத்துகிட்டு வாப்பான்னு சொல்கிறாங்க. எடுத்துன்னு வந்து கொடுத்ததும் நீ துறவரம் ஏற்கலாம் அப்படின்னு சம்மதம் கொடுக்குறாங்க. உடனே வியந்து போகிறார் விவேகானந்தர். ஏன் தெரியுமா? தாயே, இத்தனை நாட்களாக நான் துறவரத்துக்காக அனுமதி கேட்கும்போது நீங்கள் சம்மதம் தெரிவிக்கலை. ஆனால் இன்றைக்கியும் நான் கேட்கும்போது அதே மாதிரி கத்தியை எடுத்துன்னு வர சொன்னீங்க. கத்தியை நான் எடுத்துன்னு வந்து கொடுத்தேன். உடனே சம்மதம் தெரிவிச்சிட்டிங்களே, இது எப்படி நடந்தது? இதற்கான விளக்கம் என்ன? எனக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்துங்கம்மா அப்படின்னு தனது தாயிடம் கேட்கிறார் விவேகானந்தர். அதற்கு அன்னை சொல்கிறாங்க, இத்தனை நாட்கள் நீ கத்தியை கொண்டு வரும்போதும் கூர்மையான பக்கத்தை என்னை நோக்கியும் கைப்பிடியை ஒன்றை நோக்கியும் வச்சுருந்தேன். ஆனால் இன்றைக்கி தான் கைப்பிடியை என் பக்கத்துலேயும் கூர்மையான பகுதியை உன் பக்கத்துலேயும் வச்சுருந்த. ஒரு துறவிக்கான தகுதியே யாரையும் எந்த நிலையிலையும் காயப்படுத்தாமல் கருணையோடு இருப்பது தான். அந்த தகுதி உனக்கு இன்றைக்கி தான்ப்பா வந்திருக்கு. அதனால தான் நீ துறவரம் ஏற்க நான் சம்மதம் அளித்தேன் என்று சொல்கிறாங்க விவேகானந்தரின் தாயார். ஒரு முறை விவேகானந்தர் இங்கிலாந்து நாட்டுக்கு பயணம் மேற்கொள்கிறார். அங்கே விவேகானந்தருக்கு சிறப்பான வரவேற்பெல்லாம் அளிக்கப்படுது. தங்களுடைய மகாராணி கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க சுவாமி விவேகானந்தரை.
அங்கிருந்தவர்கள். மகாராணி கிட்ட போனதுமே மகாராணி சுவாமியை பார்த்து ஹேண்ட்ஷேக் பண்ணுறாங்க. அந்த கை குலுக்கிய பிறகு அங்கிருந்த சபையில் இருந்த ஒரு ஆடவர் பார்த்து விவேகானந்தரை பார்த்து கேட்குறார், ஏன் சார் உங்கள் பாரத நாட்டில் பெண்களுக்கு கை கொடுக்காமல் கையெடுத்து வணங்குகிறீங்களே ஏன்? ஆனால் எங்கள் ராணி பார்த்தீங்களா ஹேண்ட்ஷேக் பண்ணுறாங்க எல்லாருக்கும். இதுக்கு என்ன நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்க? உங்கள் நாட்டு வழக்கம் ஏன் அப்படி இருக்குன்னு கேட்டாங்களாம். அதுக்கு விவேகானந்தர் ஒரு பதில் சொல்லியிருக்காரு. அந்த பதிலை கேட்டதும் இங்கிலாண்டில் இருந்த சபையில் இருந்த அத்தனை பேரும் அசந்து போய் நின்னாங்களாம். அப்படி என்ன ஒரு பதில் சொல்லியிருப்பாரு? வாங்க தொடர்ந்து கேட்கலாம். சபையில் கேட்ட கேள்விக்கு தரமான பதிலை கொடுத்த விவேகானந்தர், நீங்கள் என்ன கேட்டீங்க? எங்கள் பெண்களுக்கு ஏன் ஹேண்ட்ஷேக் பண்ணுறதில்லைன்னு தானே, இதோ உங்களுக்கு நான் இப்பயே பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு உங்கள் நாட்டில் இருக்க சாதா ஒரு குடிமகனை பிரஜையை கூட்டின்னு வந்து உங்கள் ராணியை ஹேண்ட்ஷேக் பண்ண சொல்லுங்கள், அப்போ உங்கள் ராணி ஹேண்ட்ஷேக் பண்ணுவாங்களான்னு கேட்டாங்களாம். அதுக்கு கூட இருந்த ஆடவர்கள் எல்லாரும் சொன்னாங்களாம், நோ 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 நோ, இம்பாசிபிள், ஒரு சாதாரண சிட்டிசன் வந்து எங்கள் ராணியை தொடுவதா அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ விவேகானந்தர் சொன்னாராம், இதே தான் எங்கள் பாரத திருநாட்டில் இருக்க ஒவ்வொரு பெண்களையும் நாங்கள் மகாராணிகளாக தான் பார்க்குறோம். அதனால தான் எங்கள் மகாராணிகளை யாரும் தொட முடியாது, கையெடுத்து வணங்க தான் முடியும், இதுதான் எங்கள் வழக்கம்னு சொன்னதும் அங்கே இருந்தவங்க எல்லாரும் நம்ம பாரத நாட்டையும் நம்ம பாரத நாட்டில் பெண்களுக்கு கொடுக்கப்படுற மரியாதையை பற்றியும் மெய் சிலிர்த்து போய் நின்னாங்களாம். இறுதியாக விவேகானந்தர் பற்றி இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். பல விஷயங்கள் இருக்குது, இருந்த போதிலும் இதை நான் கண்டிப்பாக உங்ககிட்ட சேர்க்கணும்னு நினைக்கிறேன். அது என்ன விஷயம்னா, சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார், கொற்றவனின் கோபத்தை காட்டிலும் கற்றவனின் கோபம் மிகவும் வலிமை வாய்ந்ததுன்னு சொல்கிறார். என்னன்னு உங்களுக்கு புரியுதா? அதாங்க, ராஜாவின் கோபத்தை விட படித்தவனின் கோபத்தின் வலிமை மிகவும் கொடியதுன்னு சொல்லியிருக்காரு. இது மூலியமாக படிப்பு எவ்வளவு இன்றியமையாததுன்னு நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறாரு சுவாமி விவேகானந்தர். ஆகவே விவேகானந்தரின் பெருமையும் சிறப்பையும் தெரிந்து கொண்ட நாம் அவரை மேலும் மேலும் படிப்போம், அவர் சொன்ன வழியில் நடப்போம், மதிப்போம். நன்றி.